ஒரு சினிமா டைரக்டர் வந்து பேட்டி கொடுக்குறப்ப என்ன சொல்லுவார்னா, ஒரு 120 ரூபா டிக்கெட் கொடுத்துட்டு படம் பார்க்க வர்றான் ஒருத்தன், அவனை சந்தோஷப்படுத்தி அனுப்புறது தாங்க என்னோட வேலை அப்படின்வார். ஒரு தலைவர் பேசுகிறேன்னா என்னுடைய தொண்டன் அப்படின்னு பேசுவார். மெட்ரோ ரயிலுக்கு நான் வந்து பிடிக்க வர்றேன், மெட்ரோ ரயில் வந்து கிராஸ் பண்ணி போயிடுச்சுன்னு சொன்னால் பாருங்கள் ட்ரெயின் வந்து விட்டுட்டு போயிட்டான் அப்படின்வாங்க. ஆனால் அது பெரும்பாலும் சென்னையிலே மெட்ரோ ரயிலினை ஓட்டக்கூடியவர்கள் பெண் ஓட்டுநர்கள். அப்போ இந்த பேப்பர்லேயே போட்டிருக்கான், அந்த டிவியிலேயே சொல்லிட்டான். நம்முடைய ஆழ்மனத்திலேயே மேல் சென்றிக்குன்னு சொல்லக்கூடிய ஆண்களை மையப்படுத்தி தான் நாம் பேசுகிறோன்னா, நம்முடைய மொழியிலிருந்தே இப்படியான ஒரு ஆண்களை மையப்படுத்தி பேசக்கூடிய ஒரு பேச்சுங்கிறது இருக்கிறது. ஒரு பொண்ணு படிச்சிருக்காங்க, ஒரு மாடர்னாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்கனாலே அவங்க திமிராகவே இருப்பாங்க. அவங்கள அடக்கிறது மட்டுமே அந்த ஹீரோவுக்கான 24 மணி நேரம் வேலையாக இருக்கும். எம்ஜிஆர் காலத்தில் இருந்து, ரஜினி காலத்தில் இருந்து, விஜய் காலகட்டம் வரைக்கும் அது மட்டுமே ஹீரோக்களுடைய வேலையாகவே இருந்தது. இப்படி தான் இருக்க வேணும் பொம்பளை, ஆம்பளை எப்படி இருக்கணுங்கிறத சொல்லவே மாட்டார் அந்த ஹீரோ. இப்போ இந்த ஹேண்ட்பேக் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன் ஆண்களுக்கு உறுத்தலாக இருந்தது? ஹேண்ட்பேக் என்பது ஒரு வில்லிக்குரிய ஒரு விஷயமாக ஏன் மாறுச்சுன்னா, காலங்காலமாக செல்வம் என்பது, பொருள் என்பது, உடைமை என்பது ஆண்களுக்குரிய விஷயமாகவே இருந்தது. முத ஒரு பொண்ணு கையில் ஹேண்ட்பேக் வந்த உடனே அந்த ஹேண்ட்பேக் வைத்திருக்கக்கூடிய பெண்ணை குடும்பத்திற்கு ஆகாதவள் வில்லி என்று சித்தரித்தது தான் நம்முடைய கலை, நம்முடைய சினிமா வந்து சித்தரித்தது. ஆண்களுடைய சட்டைகளில் வந்து பாக்கெட் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய மாணவர் சட்டைகள் இல்லை. ஆனால் பெண்களுடைய உடைகளில் பாக்கெட்டுங்கிறதே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து பணம் வைத்திருக்க வேண்டிய தேவையே கிடையாது. செல்வத்திற்கும் பெண்களுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு யதார்த்தம் தான் ஒரு காலகட்டத்தில் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி வந்து தெருக்களில் உட்கார்ந்து புரணி பேசக்கூடிய பெண்களையே பார்க்க முடிவதில்லை. எல்லாருமே உட்காந்து வீட்டில் சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அது அத்தனை விஷயத்தையும் டிவி சீரியல் சொல்லிக்கிறது. அப்போ ஒரு ஆண்களுடைய ஆதிக்கம் நிறைந்த சினிமாவுக்கு மாற்றாக ஒரு சீரியல் வந்தால் கூட அதுவுமே ஆண்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொன்னாங்களோ அதையெல்லாம் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இப்போ தமிழச்சின்னு சொன்னால் தலை நிமிராதா? இந்தியன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு பெண்பால் சொல் என்ன? சுதந்திரம் வாங்கி 77 ஆண்டுகளை கடந்து விட்டோம். ஆனால் இதுவரை ஒரு நாட்டினுடைய பெயருக்கு ஒரு பெண்பால் சொல் இல்லை என்பது எவ்வளவு வெட்கத்துக்குரிய ஒரு விஷயம். இப்போ இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது, ஆனால் மொழியிலே ஒரு பெண்ணுக்கான சுதந்திரம் கிடைக்கவில்லை. நான் வந்து எடுத்துக்கொண்ட தலைப்புங்கிறது மொழியிலும் கலையிலும் சமூக நீதி. சமூக நீதி அப்படின்னா ரிசர்வேஷன், இடஒதுக்கீடு அப்படிங்கிறது மட்டும்தான் பொதுவாக நம்ம நினைச்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இடஒதுக்கீடுங்கிறது சமூக நீதியினுடைய ஒரு வழி. அப்படி தான் இப்போ மொழி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் 2 விதமாக நம்ம வந்து மொழியை பார்ப்போம். ஒன்று, மொழினா என்ன? இப்போ நம்ம தமிழில் பேசணும் அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்குமே புரியும். ஒரு கருத்து வெளிப்பாட்டுக்கான ஒரு மீடியா, அவ்வளோதான். நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், நீங்கள் கேட்குறீங்க, அவ்வளோதான் ஒரு மொழிங்கிறது. இப்படி ஒரு பார்வை இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் சொன்னால் மொழியை வந்து ரொம்ப உயர்வாக பார்ப்பது. சீரிழமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்துதமே, தமிழெங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு பார்க்கறது. இப்படி 2 விதமாக மொழியை பார்க்கலாம். மொழிங்கிறது வெறுமனே கம்யூனிகேஷனுக்கான ஒரு டூல் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இருக்கிறது. மொழியை கொண்டாடுவது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது. ஆனால் அடிப்படையில் இதை தாண்டி 3வதாக மொழியை எப்படி பார்க்கணுன்னா, மொழிங்கிறது ஒரு சமூகத்தில் என்னென்ன அதிகாரம் இருக்கிறதோ அந்த அதிகாரத்தை எல்லாம் உருவாக்கக்கூடிய ஒரு களமாக, ஒரு பிளாட்ஃபார்மாக மொழி இருக்கிறது. சமூகத்தில் ஜாதி இருக்கிறதா, அது மொழியிலையும் இருக்கும். சமூகத்தில் ஆணாதிக்கம் இருக்கிறதா, அது மொழியிலையும் இருக்கும். சமூகத்தில் வந்து நிலப்பிரபுத்துவம், முதலாளித்துவம் அல்லது ஒரு மத்திய அரசனுடைய ஆதிக்கம் இருக்குதுன்னா அதுவும் மொழியிலே இருக்கும். இது வந்து மொழியில் வந்து கூடிய மிக முக்கியமான ஒரு பண்பு. இன்றைக்கி மொழியை பற்றி பேசக்கூடிய பல நவீன சிந்தனையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மொழி என்பது ஒரு அதிகாரத்தை கட்டமைக்கக்கூடிய ஒரு களம். இதை தமிழில் இப்படிப்பட்ட ஒரு நவீன சிந்தனையை பேசிய ஒரு மிக முக்கியமான சிந்தனையாளர் தந்தை பெரியார். இப்போ மதிவதனி பேசின சில விஷயங்களை தொட்டே நான் பேசுகிறேன். ஏன் மொழிங்கிறது ஒரு அதிகாரத்துக்கான ஒரு கருவியாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறப்ப தான் அவங்க சொன்ன சில விஷயங்கள் இருக்கு இல்லையா. குறிப்பாக இன்றைக்கி நிறைய பெண்கள் வந்திருக்கீங்க, மாணவிகள் வந்திருக்கிறீங்க. பெரியாரை நம்ம போய் கேட்டாங்க, பெண்களுக்கு என்னென்ன உரிமைகள் வேண்டும் அப்படிங்கிறப்ப பெரியார் வந்து பெண்களுக்கு வந்து கல்வி கற்கக்கூடிய உரிமை வேண்டும், சொத்துரிமை வேண்டும், வேலைக்கு செல்லக்கூடிய உரிமை வேண்டும் அப்படிலாம் தனித்தனியாக சொல்லியிருக்கார். நிறைய இடங்களில் அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு குடும்பத்தில் 2 ஆண்கள் ஒரு பெண் இருந்தால் அந்த ஆண்கள் படிக்காவிட்டாலும் பரவாயில்லை, அந்த பெண் குழந்தைகளை படிக்க வையுங்கள் என்று பெரியார் சொல்லியிருக்கிறார். இப்படி நிறையா சொன்னால் கூட பெரியார்கிட்ட போய் ஒரு பெண்ணுக்கு என்னென்ன உரிமைகள் வேண்டும் அப்படிங்கிறப்ப பெரியார் சொன்னார் ரொம்ப சிம்பிளாக, ஒரு ஆணுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கிறதோ அது அத்தனையும் பெண்களுக்கு வேண்டும் அப்படின்னாரு. தனித்தனியாக பிரித்து சொல்லலை. அப்படி பார்க்கிற போது இன்றைக்கி வந்து பெண்கள் நிறைய வந்திருக்கிறீங்க, நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து நம்முடைய மொழியை பேசுகிறீங்க, எழுதுறீங்க, படிக்கிறீங்க. அப்படிங்கிறப்ப நம்முடைய மொழியில் எப்படியெல்லாம் ஒரு ஆணாதிக்கம் இருக்கிறது அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, இப்போ அவங்க சொன்னது மாதிரி நமக்கு ஆண்பால் சொற்கள் பெண்பால் சொற்கள்னு இருக்குது இல்லையா. இப்போ தலைவர் அப்படின்னு சொன்னாலே ஏன் வந்து நமக்கு வந்து ஆண் தலைவர்கள் மட்டுமே நினைவில் வர்றாங்க,
பெண் தலைவர்கள் நினைவில் வருவதில்லை அப்படிங்கிற கேள்வியை மதுவதனை கேட்டாங்க. ஆண்பால் சொற்கள் பெண்பால் சொற்கள் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு ஆண்பால் சொற்கள் இருக்காது, நிறைய விஷயங்களுக்கு பெண்பால் சொற்கள் இருக்காது. அறிஞன், கவிஞன், சான்றோன் இதெல்லாம் உயர்வு சொற்கள். இது எதுக்குமே பெண்பால் சொற்களே கிடையவே கிடையாது. அறிஞன்கிற வார்த்தைக்கு பெண்பால் சொல் இருக்குதா? கிடையவே கிடையாது. சான்றோன்கிற வார்த்தைக்கு பெண்பால் சொல் இருக்கிறதா? கிடையாது. அவளை, விதவை இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு ஆண்பால் சொற்கள் கிடையாது. எதெல்லாம் உயர்வை குறிக்கக்கூடிய சொற்களோ அதெல்லாம் ஆண்பால் சொற்களாக இருந்தது. எதெல்லாம் இழிவை, தாழ்வை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிறதோ அதெல்லாம் பெண்பால் சொல்லாக இருந்தது. அப்படி பார்க்கிற பொழுது தான் பார்க்குறப்ப சரி இதெல்லாம் சொல்லில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தானே, இதெல்லாம் மாற்றிடலாமே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் இதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் வந்து நம்ம மொழியில் பேசக்கூடிய வார்த்தைகள்ங்கிறது வெறுமனே வார்த்தைகள் அப்படின்னு. அப்படி இல்லை, நம்முடைய சைக்காலஜி இருக்கு இல்லையா, ஒரு சப்கான்ஷியஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஆழ்மனத்தை கட்டமைப்பதே மொழி தான். எப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு டைரக்டர், சினிமா டைரக்டர், நான் ஒரு பத்திரிகையாளராக இருந்திருக்கேன். ஒரு சினிமா டைரக்டர் வந்து பேட்டி கொடுக்குறப்ப என்ன சொல்லுவார்னா, ஒரு 120 ரூபா டிக்கெட் கொடுத்துட்டு படம் பார்க்க வர்றான் ஒருத்தன், அவனை சந்தோஷப்படுத்தி அனுப்புறது தாங்க என்னோட வேலை அப்படின்வார். ஒரு தலைவர் பேசுகிறான்னு என்னுடைய தொண்டன் அப்படின்னு பேசுவார். இப்போ சென்னையில் வந்து மெட்ரோ ரயில் இருக்குது. மெட்ரோ ரயிலுக்கு நான் வந்து பிடிக்க வர்றேன், மெட்ரோ ரயில் வந்து கிராஸ் பண்ணி போயிடுச்சுன்னு சொன்னால் பாருங்கள் ட்ரெயின் வந்து விட்டுட்டு போயிட்டான் அப்படின்வாங்க. ஆனால் அது பெரும்பாலும் சென்னையிலே மெட்ரோ ரயிலினை ஓட்டக்கூடியவர்கள் பெண் ஓட்டுநர்கள். அப்போ இந்த பேப்பர்லேயே போட்டிருக்கான், அந்த டிவியிலேயே சொல்லிட்டான் என்று சொல்லி நாம் பேசுகிற பொழுது கூட ஆண்களை மையப்படுத்தி, ஆண்களை முன்னிலைப்படுத்தி தான் நம்ம பேசுகிறோம். நம்முடைய ஆழ்மனத்திலேயே மேல் சென்றிக்கு சொல்லக்கூடிய ஆண்களை மையப்படுத்தி தான் நாம் பேசுகிறோம்னா, நம்முடைய மொழியிலிருந்தே இப்படியான ஒரு ஆண்களை மையப்படுத்தி பேசக்கூடிய ஒரு பேச்சுங்கிறது இருக்கிறது. அதனால தான் பெரியார் சொல்லுகிற பொழுது சொன்னார் வந்து, ஆண்களுக்கு இணையான பெண்பால் சொற்களை உருவாக்க வேண்டும். இப்போ இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு காலத்தில் சேர்மன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்தது. அப்போ என்னென்னா ஆண்கள் மட்டும்தான் சேர்மனாக முடியும். பெண்களும் வந்ததுக்கு பிறகு சேர்பெர்சன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உருவாக்கினார்கள். இப்போ கேமரா மேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவதை விட கேமரா பெர்சன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏன் இப்படின்னு சொன்னால், நம்முடைய மொழியில், இலக்கியத்திலையும் பல இடங்களில் பார்த்தோம்னா ஆண்களால் உருவாக்கப்பட்ட, ஆண்களால் பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். இப்போ நம்ம திருக்குறளை எடுத்துக்குவோம். திருக்குறளில் வந்து நிறைய முற்போக்கான விஷயங்கள் இருக்கிறது, பாராட்டத்தக்க ஒரு விஷயமெல்லாம் இருந்தாலுமே கூட எல்லா இலக்கியங்களும் அந்தந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான நிலைமைகள் இருந்ததோ அதை பிரதிபலிக்கக்கூடியதாகத்தான் இருந்தது. இப்போ வந்து ஒரு தந்தைக்கு என்ன கடமை அப்படின்னு திருக்குறள் சொல்லுன்னா, தந்தை மகற்காட்டும் உதவி அவையத்து முந்தியிருப்ப செயல். ஒரு அப்பாவுக்கு வந்து என்ன கடமைன்னா, ஒரு பையனை நல்லா படிக்க வச்சு அவனை வந்து ஒரு அறிஞனை வந்து சபையில் நிப்பாட்டுறது. மகனுக்கான கடமை என்னன்னா, மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றான் கொள்ளியனும் சொல். இப்படிப்பட்ட ஒரு பையனை வந்து பெறுவதற்கு இவங்க அப்பா என்ன ஒரு தவம் செஞ்சார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெயரை உருவாக்கி தருவதுதான் ஒரு மகனுடைய கடமை. சரி, ஓகே, அம்மாவுடைய கடமை என்ன அப்படின்னா, ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இப்படிப்பட்ட ஒரு மகன் மிகப்பெரிய அறிவாளி அப்படின்னு கேட்டு சந்தோஷப்படுவதுதான் ஒரு தாயுடைய கடமை. அப்பாவுடைய கடமை என்ன? ஒரு பையனை வளர்த்து ஆளாக்கி அவனை வந்து ஒரு அறிஞனா நிப்பாட்டுறது. மகனுடைய கடமை அப்பாவுக்கு ஒரு நல்ல பெயர் வாங்கி தருவது. அம்மாவுக்கு இதில் எந்த ரோலுமே கிடையாது. அவங்க வந்து காதலை கேட்டுட்டு சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் இருந்தது. அப்போ பெண் கல்வி என்பது பெண் வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்துல இல்லாத பொழுது உருவான இலக்கியத்தில் அப்படியான ஒரு விஷயம் இருந்தது. பின்னால் தான் வந்து பாரதிதாசனுடைய காலகட்டத்தில் தான் பெண் கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயமே வருகிறது. தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போய் என்று சொன்னால் உன் அன்னை மலைவாழி அல்லவோ கல்வி என்று சொல்லி கல்வியை வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. உங்கள் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பாப்புலரான திருக்குறள் தெரியும். தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதுழ்வாள் பெய்யன பெய்யும் மழை அப்படிங்கிற ஒரு திருக்குறள் தெரியும். அந்த திருக்குறளுக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காலையில் எழுந்திரிச்சு பல்லு கூட விளக்காமல், காஃபி கூட குடிக்காமல், யாருக்கும் குட் மார்னிங் மெசேஜ் எல்லாம் அனுப்பாமல், புருஷன் காலை தொட்டு கும்பிட்டு ஒரு பெண் மழை பெய் அப்படின்னு சொன்னால் மழை பெய்யும் அப்படிங்கிறது தான் அந்த திருக்குறளுக்கான அர்த்தம். இது வந்து பெரியார் கேள்வி கேட்கிறார், இது என்ன பயங்கர ஆணாதிக்கத்தனமான ஒரு திருக்குறளாக இருக்கிறதே, இதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறப்ப தான் வந்து இந்த திருக்குறள் இருக்கு இல்லையா, தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதுழ்வாள் பெய்யன பெய்ய மழை அப்படிங்கிற திருக்குறளுக்கு எல்லாருமே உரை எழுதுகிறார்கள். பரிமையல் அழகாளர்லேருந்து நச்சினார்க்கணியாளர்லேருந்து சாலமன் பாப்பையார் சுஜாதா வரைக்கும் இந்த திருக்குறளுக்கான உரையை எழுதுகிறார்கள். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இந்த வேற மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறார். அவர் ஒரு கவிதை எழுதுகிறார். அதில் என்ன சொல்கிறார்னா, ஒரு தலைவன் தலைவி, ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. அந்த கணவன் வந்து மிகப்பெரிய கொடைவள்ளல், ஏழைகளுக்கு வறியவர்களுக்கெல்லாம் வந்து அவர் வந்து நிறைய தானம் செய்வார். அப்போ காலையில் எந்திரிச்சு பார்க்குறப்ப அவர் வீட்டு வாசலோட ஒரு கியூவில் வந்து இல்லாதவர்களாம் நிற்கிறார்கள். அப்போ அந்த மனைவி வந்து சொல்கிறாங்க வந்து, இவங்களுக்கு கொடைமலை பொழி
அப்படின்னு சொல்லவுமே அந்த கொடைமழை பெய்கிறது அப்படின்னு சொல்லி அந்த திருக்குறளுக்கு இன்னொரு அர்த்தத்தை பாரதிதாசன் எழுதுகிறார். கலைஞர் இந்த திருக்குறளுக்கு வந்து உரை எழுதியிருக்கிறார். அவர் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறார், தெய்வம் தொழால் குழுனன் தொழுதொழுவால் பெய்யன பெய்யும் மழை. ஒரு மழைங்கிறது வந்து இப்போ நான் சொல்லியோ அல்லது நம்முடைய அமைச்சர் கீதா ஜீவன் சொல்லியோ அல்லது நம்முடைய கலெக்டர் சொல்லியோ தமிழன் பிரசன்னா சொல்லியோ எந்த மழையுமே பெய்யவே பெய்யாது. மழைங்கிறது இயற்கையாக பெய்யணும், அதுக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் பெய்யணும். அப்படி யாராவது நான் சொல்லியோ அல்லது அமைச்சர் சொல்லியோ கலெக்டர் சொல்லியோ அல்லது மதிவதனி சொல்லியோ ஒரு மழை பெய்தது என்று சொன்னால் அது மழையே கிடையாது, அது ஒரு டம்மி பீஸ். கலைஞர் எழுதுகிற பொழுது அந்த திருக்குறளுக்கு அர்த்தத்தை எப்படி எழுதினார் சொன்னார், யாரோ ஒருவர் ஆணையிட்டு ஒரு மழை பெய்தால் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட ஒரு அடிமையோ அதை போலத்தான் கடவுளை கூட தொழாமல் கணவனை தொழக்கூடிய ஒரு பெண்ணும் அப்படிப்பட்ட மழையை போன்ற அடிமைதான் என்று சொல்லி ஒரு அர்த்தத்தை எழுதினார். அப்படின்னா காலங்காலமாக கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுகளாக ஒரு திருக்குறள் இருக்கிறது. அந்த திருக்குறளுக்கு பலரும் பல உரைகளை எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு ஒரு புதிய அர்த்தத்தை உருவாக்குவது, ஒரு இன்டர்பிரிட்டேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அப்படி தான் நம்ம வந்து ஒரு மொழியை மாற்ற வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. இப்போ நமக்கு வந்து யோசிக்கிற பொழுது இப்போ ஒரு அர்த்தம் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு சொல் இருக்கிறது அப்படின்னா காலங்காலமாக வந்து ஒரு சொல்லுக்கு ஒரே அர்த்தம் தான் இருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ தொல்காப்பியம் சொல்கிறது எல்லா சொல்லும் பொருள் உடித்தனவே, எல்லா சொல்லுக்குமே அர்த்தம் இருக்கிறது. ஆனால் என்னென்னா எல்லா சொல்லுக்கும் அர்த்தம் இருக்கிறது, ஆனால் எல்லா சொல்லுக்கும் எல்லா காலத்திலும் ஒரே மாதிரியான அர்த்தம் இல்லை. இப்போ சேரி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது என்று சொன்னால் எல்லோரும் சேர்ந்து வாழ்வதற்குரிய ஒரு இடம்தான் சேரி. ஆனால் எங்களோடு சேரவே சேராதே என்று பிரித்து வைப்பதற்குரிய இடமாக எப்போது சேரி மாறியது என்று சொன்னால் அந்த சமூக சூழல் மாறுகிற பொழுது அந்த வார்த்தைக்கான அர்த்தம் மாறுகிறது. அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம புதிய புதிய சொற்களை உருவாக்க வேண்டும், அதே போல் புதிய புதிய அர்த்தங்களையும் உண்டாக்க வேண்டும். இப்போ ஆண்பால் சொற்களுக்கு இணையான பெண்பால் சொற்களை உருவாக்குவது, அதே மாதிரியான பொதுப்பால் சொற்களை உருவாக்குவது. இதில் நம்ம வந்து ரொம்ப பிற்போக்குத்தனமான அரசியலில் மட்டுமல்ல, முற்போக்கான அரசியல் என்று சொல்வதிலுமே இந்த அதிகாரங்கிறது ரொம்ப ரொம்ப நுட்பமாக இருக்கிறது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா, இப்போ தமிழச்சின்னு சொன்னால் தலை நிமிராதா? இப்போ இந்தியன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, இந்தியன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு பெண்பால் சொல் என்ன? யாராவது சொல்லுங்களேன். இந்தியன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா தமிழுக்கு, அதுக்கு பெண்பால் சொல் என்ன? இந்தியன்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் இங்கிலீஷில் சொன்னீங்கன்னா 2 பேருக்குமே பொதுவாக இந்தியன் என்பது ஒரே சொல்லு தான், ஆணுக்கும் பெண்ணுக்கும். தமிழில் இதுவரைக்கும் இப்போ தமிழன்னு சொன்னால் தமிழச்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்தியன்கிற ஒரு வார்த்தைக்கு பெண்பால் சொல்லே கிடையாது. சுதந்திரம் வாங்கி 77 ஆண்டுகளை கடந்து விட்டோம். ஆனால் இதுவரை தமிழிலே நம்முடைய ஒரு நாட்டினுடைய பெயருக்கு ஒரு பெண்பால் சொல் இல்லை என்பது எவ்வளவு வெட்கத்துக்குரிய ஒரு விஷயம். இப்போ இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது, ஆனால் மொழியிலே ஒரு பெண்ணுக்கான சுதந்திரம் கிடைக்கவில்லை. அப்போ என்னன்னா வந்து புதிய புதிய சொற்களை உருவாக்குவது, அதற்கு இணையான அதிகாரம் இல்லாத சொற்களை உருவாக்குவது. அப்படி தான் பார்த்தோம்னா நம்ம காலங்காலமாக இப்போ மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம உருவாக்கியிருக்கோம், திருநங்கைகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உருவாக்கியிருக்கிறோம்னு சொன்னால் இதெல்லாம் இந்த மொழியில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை குறைப்பது, அதற்கான மாற்றுச் சொற்களை உருவாக்குவது. இப்போ கலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தோம்னா இப்போ நமக்கு தெரிந்த கலை அப்படிங்கிறது சினிமா தான். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து சினிமா அப்படிங்கிறத வந்து மேல்தட்டு சமூகத்தை சேர்ந்தவர்களாம் ரொம்ப இழிவான ஒரு விஷயமா பார்த்தாங்க. ஏன்னா அப்போ தான் முதல்ல ஒரு சினிமா தேட்டரில் எல்லா சாதியை சேர்ந்தவர்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே ஒன்றா உட்காந்து படம் பார்த்த பொழுது இது வந்து ஒரு இழிவான கலை என்று பார்த்தார்கள். அப்போ அதில் இருந்தால் கூத்தாடி கேலி கூத்து மாதிரியான வார்த்தைகள் உருவானது. அதற்கு பிறகு சினிமாங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வெகுஜன சினிமாவாகிறது. நமக்கு தெரியும் திராவிட இயக்க சினிமா எவ்வளோ முற்போக்கான விஷயங்களை பற்றியெல்லாம் பேசிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கு முன்னால் வந்த சினிமாக்களுடைய டைட்டிலே பார்த்தீங்கன்னா லவகுசா, ராமாயணம், மயில் ராவணன் கதை இப்படி தான் வந்துட்டு இருந்தது. ஆனால் அண்ணா முதலாக வந்து சினிமாக்கு வாசனை எழுதுகிற பொழுது வேலைக்காரி அப்படிங்கிற டைட்டிலில் ஒரு சினிமா வருகிறது. வேலைக்காரிங்கிறது மிக மிக ஒரு எளிய பெண்ணுடைய பெயரில் அந்த டைட்டிலில் ஒரு சினிமா வருகிறது என்பது ஒரு மிகப்பெரிய புரட்சி. பராசக்தி திரைப்படம் நமக்கு தெரியும், அது எவ்வளோ மிகப்பெரிய சமூக மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவ்வளோ முற்போக்கு பேசினாலும் கூட அந்த காலகட்டத்திலையும் பார்த்தோம்னா பெண்கள் தொடர்பான விஷயங்களில் நம்முடைய தமிழ் சினிமாங்கிறது ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருந்தது. நீங்கள் அந்த காலகட்டத்து படங்களை பார்த்தீங்கன்னா தெரியும். என்னென்னா வந்து ஒரு பொண்ணு படிச்சிருக்காங்க, கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியுது, ஒரு மாடர்னாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்கனாலே அவங்க திமிராகவே இருப்பாங்க. அவங்கள அடக்கிறது மட்டுமே அந்த ஹீரோவுக்கான 24 மணி நேரம் வேலையாக இருக்கும். எம்ஜிஆர் காலத்தில் இருந்து ரஜினி காலத்தில் இருந்து விஜய் காலகட்டம் வரைக்கும் அது மட்டுமே ஹீரோக்களுடைய வேலையாகவே இருந்தது. இப்படி தான் இருக்க வேணும் பொம்பளை, ஆம்பளை எப்படி இருக்கணுங்கிறத சொல்லவே மாட்டார் அந்த ஹீரோ. அப்படி தான் இருக்கும். நீங்கள் அந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் பழைய படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயின் வந்து ரொம்ப திமிர் பிடிச்சவங்களாக இருப்பாங்க, இங்கிலீஷ் பேசுவாங்க, படித்தவங்களாக இருக்காங்கன்னா அவங்களுடைய அம்மாவுமே வந்து ரொம்ப திமிர் பிடிச்சவங்களாக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 4-5 அவங்களுடைய நண்பர்கள் இருப்பாங்க, லேடிஸ் கிளப்புக்கு போவாங்க. அப்போ வந்து அந்த ஹீரோயினோட அப்பா இருக்கார் இல்லையா, அவர் வந்து மனைவிக்கு பயப்படக்கூடியவராக இருப்பார்.
கிட்டத்தட்ட கிளைமாஸ் நெருங்குற நேரத்தில் அந்த அம்மாவை அடிப்பார். அதுக்கு பிறகு தான் அவருடைய வீரம் வெளிப்படும். அதுக்கப்புறமா வந்து அந்த மனைவியை வந்து அடக்கி விடுவார். இதில் மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த திமிர் பிடித்த அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து நல்லா படித்தவங்க, ஆங்கிலம் பேசக்கூடியவங்க, லேடிஸ் கிளப்புக்கு போகக்கூடியவங்க, அவங்க ஒரு 4-5 நண்பர்கள் வைத்திருப்பாங்க, அவங்க ஒரு கொண்டை போட்டிருப்பாங்க, ஒரு ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட் போட்டிருப்பாங்க, கையில் ஒரு ஹேண்ட்பேக் வச்சுருப்பாங்க. இப்போ இந்த ஹேண்ட்பேக் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன் ஆண்களுக்கு உறுத்தலாக இருந்தது? ஹேண்ட்பேக் என்பது ஒரு வில்லிக்குரிய ஒரு விஷயமாக ஏன் மாறுச்சுன்னா, காலங்காலமாக செல்வம் என்பது, பொருள் என்பது, உடைமை என்பது ஆண்களுக்குரிய விஷயமாகவே இருந்தது. முத ஒரு பொண்ணு கையில் ஹேண்ட்பேக் வந்த உடனே அந்த ஹேண்ட்பேக் வைத்திருக்கக்கூடிய பெண்ணை குடும்பத்திற்கு ஆகாதவள், வில்லி என்று சித்தரித்தது தான் நம்முடைய கலை, நம்முடைய சினிமா வந்து சித்தரித்தது. மதிவதனி கூட பல மேடைகளில் சொல்லியிருக்காங்க, பலரும் சொல்லியிருக்கிறார்கள். ஆண்களுடைய சட்டைகளில் வந்து பாக்கெட் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய மாணவர் சட்டைகள் இல்லை. ஆனால் பெண்களுடைய உடைகளில் பாக்கெட்டுங்கிறதே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து பணம் வைத்திருக்க வேண்டிய தேவையே கிடையாது. செல்வத்திற்கும் பெண்களுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு யதார்த்தம் தான் ஒரு காலகட்டத்தில் வந்தது. இன்னும் கொஞ்சம் அப்படி 80s வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சத்யராஜன் சுகன்யாவும் வந்து ஒரு பாட்டுக்கு வந்து டூயட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்காங்க, அல்லது ஒரு பிரபுவும் அல்லது ஒரு குஷ்பும் ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னா, நல்ல ஒரு மொட்டை வெயிலாக இருக்கும். பட்ட பகலில் மொட்டை வெயிலில் ஒரு மொட்டை பாடலில் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து நல்லா கேன்வாஸ் ஷூ போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பார். ஆனால் ஹீரோயின் வந்து காலில் செருப்பு கூட இல்லாமல் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. நம்ம ஊர் ஹீரோக்கள் வந்து அவங்க வந்து சைக்கிளில் போய் வீட்டுக்கு வீடு பால் போடுவாங்க, சுடுகாட்டில் பணம் கூட கேன்வாஸ் ஷூலாம் போட்டுட்டு போவாங்க. ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் காலையில் கூட செருப்பு போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் இருந்த ஒரு விஷயம் நம்முடைய சினிமாக்கள் இருந்தது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாரிக்கிட்டு இருந்தது. இப்போ நீங்கள் வந்து வேதம் புதிது அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை வந்து உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு புகழ்பெற்ற வசனம் இருக்கும். பாலுங்கிறது பேர், தேவன்கிறது எங்கே வாங்கிய பட்டம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஆனால் அந்த கேள்வியை கேட்குறது ஏன்னா இந்த பையன் மாதிரியான ஒரு பையன், அந்த பையன் வந்து பூணூல் போட்டிருப்பார். அது மட்டும் கேம்பிரிட்ஜ் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் வாங்கினா மாஸ்டர் டிகிரி கிடையாது. இருந்தாலும் அந்த பையன் அப்படி ஒரு கேள்வி கேட்பார். பாலுங்கிறது பேர், தேவன்கிறது எங்கேயே வாங்கிய பட்டம் அப்படிங்கிற கேள்வியை கேட்பார். ஆனால் ஒரு படித்து வாங்கிய ஒரு பட்டம் என்பது சாதி பட்டத்தை விட மேலானது என்று சிந்திக்கக்கூடிய மனநிலை எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேட்டால், அது திராவிட இயக்கத்திலிருந்து தான் வந்தது. பெரியார் வந்து 1929 வந்து தீர்மானம் போடுகிறார். இந்த மாதிரி எல்லாருமே சாதி பெயர்களை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாருமே சாதி பெயர்கள் நீக்கிறாங்க. இப்போ சாதி பெயரை நீக்கிய பிறகு அங்கே எதை வைத்து நிரப்புவது அப்படிங்கிறப்பல தான் படித்து வாங்கியவர்கள் தங்களுடைய பட்டத்தை வந்து போட ஆரம்பிக்கிறார்கள். அப்போ சிஎன் அண்ணாதுரை எம்ஏ என்று சொல்லி சினிமா டைட்டில் வருகிறது. அன்பழகன் எம்ஏ என்று சொல்லி அவருடைய புத்தகத்திலே போடுகிறார். பெரியாரை வந்து யாராவது ஒரு பெண்ணை பற்றி எழுத வேண்டும் என்று சொன்னால் இவர் எம்ஏ படித்தவருமாகிய என்று எழுதினார். அப்போ படித்து வாங்கிய பட்டம் சாதி பட்டத்தை விட மேலானது என்கிற ஒரு சிந்தனை ஒரு திராவிட இயக்கத்திலிருந்து வருகிறது. அது தொடர்ச்சியாக கலையிலே பிரதிபலிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நம்ம வந்து இப்போ சினிமாக்களில் வந்து இவ்வளவு இன்றைக்கி இருக்கக்கூடிய சினிமாக்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மாறி இருப்பதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நீங்கள் ஒரு சினிமாவில் டூயட்டில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து ஷூ மட்டும் இது செருப்பு மட்டும் ஷூவில் இருந்து பலவற்றையும் போடக்கூடிய ஒரு விஷயத்தை பார்த்துருக்கோம். இன்றைக்கு வந்து எல்லாமே மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சினிமாங்கிறது முழுக்க நீங்கள் வந்து பல படங்கள் நீங்கள் எடுத்துங்க, கேஜிஎஃப்ல இருந்து பல படங்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு ஒரு பில்டப் சாங் இருக்கிறது, அவரை பற்றின பில்டப் சாங் இருக்கிறது தவிர ஒரு பெண்ணுக்கு எங்கேயாவது ஒரு பில்டப் சாங்கோ ஒரு பில்டப் வசனமோ எங்கேயாவது இருக்கிறதாங்கன்னா எங்கேயுமே இருக்காது. அப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால் இந்த சினிமாவுக்கு எதிர்வினையாக டிவி சீரியல் உருவாக ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் வந்து சினிமாவில் வந்து ஹீரோ தான் வந்து மையப்படுத்தப்பட்டவர், அவருடைய பேரில் வச்சு தான் டைட்டிலே வரும். நீங்கள் வந்து ரஜினிகாந்த் படத்தில் கூட வந்து சந்திரமுகி அப்படிங்கிற ஒரு பெண் பெயரில் ஒரு சினிமா வந்துடும். நீங்கள் கமலஹாசனுடைய படங்களில் பார்த்தீங்கன்னா முழுக்க ஆண்களுடைய பெயரில் தான் வந்து சினிமாக்கள் வரும். பெரும்பாலான ஹீரோக்களுடைய படங்களை வந்து ஆண்களை மையப்படுத்தி தான் டைட்டில் வரும். அப்போ என்ன பண்ணாங்கன்னா வந்து இவங்க வந்து செல்வி அது இதுன்னு சொல்லிட்டு வந்து பெண்களுடைய பெயர்கள் வந்து நிறைய டிவி சீரியல் வைக்க ஆரம்பித்தாங்க. அங்கே வந்து ஆண்களை டம்மி பீஸாக அவர்கள் சித்தரிக்க ஆரம்பித்தார்கள். அப்போ சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆணாதிக்கத்திற்கான ஒரு எதிர்வினையாக டிவி சீரியல்கள் உருவாச்சு. ஆனால் அந்த டிவி சீரியல்கள் அப்படி உருவான சீரியல் முற்போக்காக ஆச்சானா அது முற்போக்காக ஆகலை. அப்போ என்ன ஆச்சுன்னா எதெல்லாம் இந்த சமூகம் பெண்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும், அடிமையாக இருக்க வேண்டும் என்று கற்பித்ததோ அதை வந்து டிவி சீரியல்களில் சொல்ல ஆரம்பித்தாங்க. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருடத்துக்கு முன்னால் அப்போ டிவியெல்லாம் பெருசாக கிடையாதுங்க. தெருக்களில் வந்து உட்காந்து அம்மாக்கள் வந்து பக்கத்து வீட்டில் உட்காந்து புரணி பேசுவாங்க. இந்த வீட்டில் அப்படி நடக்குது, அந்த வீட்டில் இப்படி நடக்குது, அவ சரியில்லை இவ சரியில்லைங்கிற விஷயங்கள் எல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. புரணி அப்படிங்கிறது புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பேசுவது தான் புரணி. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி வந்து தெருக்களில் உட்காந்து புரணி பேசக்கூடிய பெண்களையே பார்க்க முடிவதில்லை. எல்லாருமே உட்காந்து வீட்டில் சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அது அத்தனை விஷயத்தையும் டிவி சீரியல் சொல்லிக்கிறது. அப்போ
ஒரு ஆண்களுடைய ஆதிக்கம் நிறைந்த சினிமாவுக்கு மாற்றாக ஒரு சீரியல் வந்தால் கூட அதுவுமே ஆண்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொன்னாங்களோ அதையெல்லாம் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ ஒரு மொழியில் ஒரு கலையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்துக்கு எதிராக போராடு. இப்போ சிங்கப்பெண்ணே அப்படிங்கிறப்ப வந்து உதவும் பெண்கள் ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க போல இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் ஆம்பளை சிங்கம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. வந்து இப்போ ஒருத்தர் சிங்கப்பெண்ணே அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப பெருமைப்படுத்துகிறாங்க போல இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா சிங்கங்கிறது வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து வேட்டையாட வரும், மற்றபடி வேடிக்கை பார்க்கலாம் அடிக்கடி வராது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் உண்மை என்னன்னா ஆம்பளை சிங்கம் ரொம்ப ரொம்ப சோம்பேறி, பெண் சிங்கம் தான் உண்மையிலேயே வேட்டையாடக்கூடிய ஒரு சிங்கம். ஆனால் இவ்வளவு நாள் என்ன சொல்லியிருந்தாங்க, ஆம்பளை சிங்கம், அந்த ஆம்பளை சிங்கம் ரொம்ப சலுகையோட போனால் போதுங்கிற ஒரு பிரிவிலேஜோட சிங்கப்பெண்ணே அப்படின்னு சொல்வதையே நம்ம வந்து ஒரு உயர்வாக நினைக்கிறோம். அதை வந்து நம்ம தலைகீழாக மாற்றணும். நம்ம வந்து கேள்வி கேட்கணும். இப்போ வந்து நிறைய பேருக்கு உங்கள்கிட்ட கேள்வி கேட்டாங்க இல்லையா, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எல்லாத்துலேயுமே கேள்வி கேளுங்கள். கேள்வி கேட்பதில்தான் எல்லா விதமான மாற்றத்திற்குமான முதல் படி என்பது தொடங்கும். அதனால் வந்து இந்த நாம் பேசக்கூடிய மொழியில் ஒரு வார்த்தை இருக்குதுன்னு சொன்னால் இந்த வார்த்தைக்கு இணையான பெண்பால் சொல் இருக்கிறதா, அல்லது பெண்பால் சொல் இல்லைன்னா ரெண்டு பேரையும் குறிக்கக்கூடிய பொதுப்பால் சொல்லை வந்து பயன்படுத்துங்க. எழுத்தாளன், விமர்சகன், கவிஞன் என்கிற வார்த்தையை தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க. எழுத்தாளர், கவிஞர், விமர்சகர் இப்படி சொல்லி பழங்க, தலைவர், தொண்டர் இப்படி சொல்லி பழங்கள் வந்து ஆண்பால் சொற்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பெண்பால் சொற்களை உருவாக்குங்கள், அல்லது ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் இணையாக இருக்கக்கூடிய பொதுப்பால் சொற்களை உருவாக்க வேண்டும். நம்முடைய உளவியலில் இருக்குது பார்த்தீங்களா, வந்து இந்த பேப்பரில் எப்படி போட்டிருக்கான், டிவியில் அப்படி சொல்லியிருக்கான், அந்த லாங்குவேஜெல்லாம் மாற்றி அது முழுக்க முழுக்க ஒரு மேல் சண்டைக்கு லாங்குவேஜ், அதை மாற்றுவதற்கான முயற்சிகளை செய்வது என்பது மிக மிக முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு மொழி என்பதும் ஒரு கலை என்பதும் ஒரு இலக்கியம் என்பதும் நம்முடைய மனசில் வந்து அவ்வளவு ஒரு வலிமையான கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய ஒன்று. இன்றைக்கி நம்ம ஒரு வாசிப்பை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். நீங்கள் இந்த பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்து 2 பாகமாக வந்து வெற்றி பெற்றது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. நீங்கள் மணிரத்னம் திரைப்படம் எடுத்திருந்தார். பொன்னியின் செல்வன் திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்பே எம்ஜிஆர் அதை வந்து திரைப்படமாக எடுப்பதற்கு முயற்சி செய்தார். ஆனால் அன்னைக்கு வந்து அந்த முயற்சி தோல்வியடைந்தது. பிறகு கமலஹாசன் முயற்சி எடுத்தார், அதுவுமே தோல்வியடைந்தது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். அதற்கேற்ற நடிகர்கள் கிடைக்காமல் போயிருக்கலாம், தயாரிப்பு செலவு பிரச்சனைகள் பல இருந்தாலும் கூட அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பொன்னியின் செல்வனை வந்து ஒரு நாடகமாக போட்டப்போ நாங்கள் போய் பார்த்தோம். நாங்கள் பத்திரிகை சார்பாக போய் பார்த்தப்ப நிறைய வயதானவர்கள் அந்த நாடகத்தை பார்க்க வந்திருந்தார்கள். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வந்து இந்த நடிகர் வந்து அந்த அருண்மொழித்தேவன் மாதிரி இல்லை, இவர் வந்து அவர் மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. என்ன காரணம்னா, அவங்க மனசில் படித்து அவங்களுக்கு வந்து அருண்மொழித்தேவன்னா இப்படி தான் இருக்கும், ஆதித்த கரிகாலன்னா இப்படி தான் இருக்குங்கிற ஒரு இமேஜ் உருவானது. அப்படி ஒரு இமேஜ் உருவான காலத்தில் அதை வந்து திருப்திப்படுத்துவதற்கான சினிமாவை எடுப்பதுங்கிறது மிகப்பெரிய சவாலாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி நம்ம இப்போ தமிழன் பிரசன் நக்கட்டா இல்லையா, எத்தனை பேர் நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்கன்னா மிக குறைவான பேர் தாங்க கை தூக்கினீர்கள். ஆனால் இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய பேர் கை தூக்கினீர்கள். அது ஒரு ஜனநாயகம், அதில் வந்து எந்தவித தவறுமே சொல்லலாம். ஏன்னா இப்போ நாங்கள் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் யார் ஒரு பேச்சு போட்டிக்கு பேர் கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து ஒரு 2 பேர் 3 பேர் ஒரு கிளாஸில் கொடுப்போம். யார் டான்ஸ் ஆகிறாங்கன்னா ஒரு 2 பேர் 3 பேர். இன்றைக்கி உலகத்திற்கு அத்தனை பேர் ரீல்ஸ் ஆடிக்கிட்டு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸ் போடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க. நீங்கள் பழைய தமிழ் சினிமாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்க்க போகிறப்ப வந்து பொண்ணுக்கு பாட தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த வீட்லேயும் பொண்ணு பார்க்க போனப்போ இப்படி கேட்டதாக சரித்திரமே கிடையாது தமிழ்நாட்டில். ஏதோ ஒரு சில இசை தொடர்பான குடும்பங்கள் இருக்கலாம், ஆனால் பெரும்பாலான தமிழ் சினிமாக்கள் அப்படி இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து பெண்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து பாட்டு பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. இதில் ஒரு ஜனநாயகம் உருவாகி இருக்குது. உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். இன்றைக்கி வந்து எவ்வளோ பெரிய அரசியல் தலைவராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் ஒரு ட்விட்டரில் போய் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஜனநாயகம் உருவாகி இருக்கிறது. இதெல்லாம் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். ஆனால் நீங்கள் புத்தகங்களை வாசிப்பதை தவற விடுகிற பொழுது எதை நீங்கள் இழக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால் வந்து மிக முக்கியமாக இப்போ பொன்னியின் செல்வன் படம் ஏன் வெற்றி பெற்றது அப்படிங்கிறதுக்கான காரணத்தை நம்ம யோசித்தோம்னா, அன்னைக்கு பொன்னியின் செல்வனை படித்தவர்களுக்கு ஒரு ஆதித்த கரிகாலன் பற்றி, ஒரு அருண்மொழித்தேவன் பற்றி ஒரு இமேஜ் இருந்தது. அந்த இமேஜை வந்து ஒரு சினிமாவால், ஒரு நாடகத்தினால் வந்து நிரப்ப முடியவில்லை. ஆனால் இன்றைக்கி வந்து படிப்புங்கிற பழக்கமே விட்டு போயிடுச்சு. இன்றைக்கி நம்ம கைக்கு எல்லாமே இமேஜே வெளியிலேருந்து வந்துருச்சு. நீங்கள் பார்க்கக்கூடிய ரீல்ஸாக இருக்கட்டும், இல்லை மீம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு வெளியிலேருந்து இமேஜ் வந்தது. பிறகு கற்பனைத்திறன் என்பது நம்முடைய குழந்தைகளுக்கு இல்லாமல் போயிடுச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஜெயம் ரவி தான் ஜெயம் ரவி தான் வந்து அருண்மொழித்தேவன், விக்ரம் தான் ஆதித்த கரிகாலன் என்கிற ஒரு மனோபாவம் இன்றைக்கி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்தனால தான் அந்த திரைப்படம் வந்து வெற்றிகரமாக ஓடியதுங்கிறத பார்க்குறோம். ஏன்னா நமக்கு அந்த இமேஜ் இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்து நம்ம தூத்துக்குடி கடல் இருக்குதுன்னா இங்கே சூரிய உதயம் பார்ப்பீங்களா என்னன்னு தெரியல. இப்போ கன்னியாகுமரியிலலாம் சூரிய உதயம் பார்ப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவமாக இருந்தது. இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போனாலும் சூரிய உதயத்தை வந்து நம்ம வந்து கண்களில் பார்ப்பதில்லை, நம்ம வந்து செல்ஃபோனில் தான் முதல்ல பார்க்குறோம். செல்ஃபோனில் பார்ப்பது, செல்ஃபி எடுப்பது, அதை வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் போடுவது, ஃபேஸ்புக்கில் போடுவது, ஒரு அனுபவத்தை நாம் அனுபவிப்பதை விட
இந்த அனுபவத்தில் வந்து நான் அனுபவிச்சேங்கிறத மற்றவங்களுக்கு சொல்வது அதுதான் இன்னைக்கு வந்து ஒரு முதன்மையான ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. அனுபவம் என்பது ஒரு கற்பனை திறனை வளர்த்தெடுப்பதுங்கிறது கண்டிப்பாக புத்தக வாசிப்பில் தான் ஒரு சாத்தியமாக இருக்கும். உலகத்தை வந்து சமூக மாற்றத்தை நிகழ்த்திய எல்லாருமே, அது பெரியாராக இருக்கட்டும், அம்பேத்கராக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், கார்ல் மார்க்ஸாக இருக்கட்டும், சேகுவாராவாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து வாசித்து தான் ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்கினார்கள். அதனால் அனைவரும் வாசியுங்கள், சமூக நீதியை மொழியிலும் கலையிலும் இலக்கியத்திலும் பேருங்கள், எல்லோருக்கும் எல்லாம் என்பதை நோக்கி இந்த வழியில் நகரட்டும். நன்றி.